எனக்கும் ஆன்லைன் ஏர்னிங் வந்து இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் இனிப்பு சாப்பாடு எனக்கு அந்த அளவுக்கு லோகோ டிசைன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரியில் ஸ்ரீலங்காவில் மட்டுமே நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி ஏன் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லை இன்டர்நேஷனல் லெவலாக அப்ரைட்டை வந்து கொண்டு போகும்போது சில விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து மென்டர்ஸ்ன்னு சொல்லி யாருமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுங்க. அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அப்டேட்டை நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா 36 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்குது இன்டர்நேஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இந்தியாவுக்குள்ளே பண்ணுறோன்னு சொன்னால் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒன்லி ஒன்று தான் டராஸ். 3 மாதம் கேப்புக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஓகே ஃபெயிலியர் ஆகிட்டு போல, அதான் அந்த 3 மாதம் கேப் போல அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த பவர்ஃபுல்லான ஒரு கம்பேக் கொடுக்குறோம். ஸோ மணி பேக் கேரண்டியோட இருக்குது. ஸோ அந்த பெயினை உங்களால் தாங்க இயலாட்டி பிஸ்னஸுக்கு வந்துடாதீங்க. ஸோ இப்படி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏஐ இப்போதைக்கு வந்து மனுஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது தெரியாது. ஸோ நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன், இந்த ஹரி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற அந்த பிளேலிஸ்ட் வந்து பக்காவாக போகணும் அப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ராவல் டெக் ஹரி சேனலில் பார்த்த வீடியோக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல 2 பேர் இருக்கும். என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். நான் பைனான்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது அந்த பைனான்ஸில் வந்து யாருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவரை வந்து கட்டாயம் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆன்லைன் ஏர்னிங்ஸ் விஷயங்கள் இருக்குது. நிறைய பண்ணியிருந்தோம். ஃபைவர் பண்ணியிருந்தோம், ஈபே பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு AdSense, இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு நபரை வந்து ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒருத்தரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் வந்து பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை வந்து நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். அது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி வித் ஹரி அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் மூலமாக இனிமேல் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது நம்மளுடைய சேனலில் தனியான ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து அப்லோட் ஆக போகுது. இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வந்து நம்ம கூட்டிகிட்டு வர போகிறோம். அவங்களுடைய நாலேஜை வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அந்த நாலேஜை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாகவே கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைன் ஏர்னிங்கில் கிட்டத்தட்ட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அண்ட் அது கூட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்க வச்சிருக்காரு. ஆன்லைன் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு நபரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது கூட எனக்கும் ஆன்லைன் ஏர்னிங் வந்து இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் இவரை ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, நேஷனல் அவார்ட் கூட வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒருத்தரை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வர் ப்ரோ தான். ஸோ இவரை தான் நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவர்கிட்ட நம்ம வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸை பற்றி நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லி அது போர் அடிச்சிருக்கிறனால அந்த கேள்விகளை அப்படியே நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதா இந்த பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இவரை பற்றி அவர்கிட்ட இருந்தே கொஞ்சம் விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ, உங்களை பற்றி ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணி, நான் பர்சனலாக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2019 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 2020 நாங்கள் அதுக்குன்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி நிறைய பேருக்கு கற்றுக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். 2021 பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுவும் முக்கியமாக அதை சொல்லணும், உங்களுக்காக தான் அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆமாம், ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துட்டு எப்போவுமே நீங்கள் எப்போவுமே உங்களோட ஆடியன்ஸ் கேட்குற டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன், இந்த ஹரி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற அந்த பிளேலிஸ்ட் வந்து பக்காவாக போகணும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம். ஸோ என்னை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து 2019 வந்துட்டு நாங்கள் பர்சனலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா 2020 வந்து அப்ரைட் அப்படின்னு சொல்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். 2021 நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. இப்போ 2025 ஆகுது. கிட்டத்தட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தா 6 வருஷம் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தா 5 வருஷம் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஜேர்னிஸ் பார்த்துட்டோம். இன்டர்நேஷ்னலில் கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவிலையும் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கேயும் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பிஹேனூட்ஸ்லையும் என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தேன், இது என்னோட செகண்ட் இன்டர்வியூ. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் பேசலாம். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து நான் எடுக்கிறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கிட்ட இருந்து தான் நானுமே படித்தேன். அதுதான் அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்ரைட்டோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷனில் வந்து இருக்கிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக
ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்ரைட்டில் நான் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் அதுக்கு முக்கியமான காரணம் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க உங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறோம். இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். சில பேர் சக்ஸஸ் ஆகுவாங்க, சில பேர் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஸோ நான் ப்ரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ நம்ம வந்து ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வீடியோ போட்டுறோம், நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க ஆனால் நான் ஏர்ன் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா என்னுடைய வீடியோஸுக்கு கீழே பிளேலிஸ்ட்டுக்கு கீழே இருந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இப்போ இவர்கிட்ட வந்து கேட்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக எனக்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நான் அப்படியே இவர்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கான பதில் வந்து இவர் சொல்லணும். ஏன்னா எனக்கு படித்து தந்தாருன்னா அவருக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால அவர்கிட்ட வந்து கேட்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ரொம்ப சீரியஸாக இல்லை, ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு போகலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி பருவம் தான். ஸோ எல்லாரோட ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது திருப்பி வரவே வராது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு விஷயம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. பட் ஆடியன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப அவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய லெவலில் கட்டிக்காரன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப அவரேஜ். ஓ லெவல்லாம் பார்த்துக்கிட்டா ஈவன் எனக்கு ஒரு ஏ கூட இல்லை ரிசல்ட்ஸ்லேயும். ஸோ ஏ லெவலுக்கு நான் வந்து கொஞ்சம் டெடிகேட்டடாக படித்தேன். ஸோ அப்போ படிக்கிற டைமில் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரே ஒரு தடவை ஒரு டீச்சர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல ஐடியாவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி நர்வஸ், நடுக்குது. லைக் இப்போ கேமராக்கு முன்னுக்கும் பயம் இல்லாமல் பேசுகிறேன். ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி அதே மாதிரி தான். ஸோ எனக்கு அதை முன்னுக்கு இது லைஃப்லேயே நான் யாருக்கு முன்னுக்கும் அப்படி பண்ணதில்லை. அப்போ அதை பண்ண சொல்லும்போது ரொம்ப பயப்பட்டேன். பட் ஒன்ஸ் நான் வந்து மார்க்கரை வந்து ஒயிட் போர்டில் வைக்கும்போது ஐ கோ டு கான்ஃபிடென்ட். ஸோ இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு ஸ்டக் கூட ஆகலை. நான் என்ன நினச்சேனோ அதை அப்படியே சொல்லி முடித்தேன். ஸோ அந்த மூமெண்ட் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்மளால் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியும். என் டீச்சரும் வந்து ஃபுல் மார்க்ஸ் போட்டாங்க, தென் வெல்கமும் பண்ணாங்க, வேறு லெவலில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் வைப்புனா அதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் இப்போ 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்சதெல்லாம் அதுக்கப்புறமா. ஸோ ஸ்டார்டிங் அந்த இடத்துல இருந்து அந்த புள்ளி தான். ஸோ அது மட்டும் இல்லை, இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அது என்னன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணாமல் நம்ம எதுவுமே நம்மளால் வராது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இன்கேஸ் பயத்தில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சின்னத்தில் ஆரம்பித்து ரொம்ப பெருசாக வரும். இப்போ நான் அந்த இடத்துல படிப்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே எனக்கு டீச் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதில் ஸ்டார்டிங் போயிட்டுன்னு பார்த்தோன்னா அந்த இடம் தான். ஸோ அதுதான் அந்த இடத்துல அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபன்னான விஷயமா இருந்தாலுமே அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம். நான் பேசும்போது எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ரோ இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க, ப்ரோ அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த ஐடியாஸ் தான் நான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் ஜேர்னி 5 வருஷம் இருந்துச்சு. அந்த 5 வருஷ ஜேர்னிலையும் நான் 4 வருஷம் கிட்டத்தட்ட அப்ரைட்டோட நானும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் அட்வைஸ் பண்ண ஒருத்தர் தான் இவர். ஸோ அதுதான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரவர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ப்ரோட்ட வந்து நான் சில கொஸ்டின்ஸ் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வந்து கேட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வந்து ப்ரோ கொடுக்குறாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இன்ஸ்பிரேஷன், பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரையில் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னா நம்மளோட ஃபேமிலியில் இருந்து எடுக்கணும்னு சொன்னால் என்னோட உமாவை சொல்லலாம். தட்ஸ் மை மாம். நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாலும், நிறைய காம்ப்ளிகேட்டடான இடத்துல ஹேண்டில் பண்ணாலும் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போது சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அது புரியலை. ஓத பீரியட் எல்லாரும் வளரும்போது வி வில் கெயின் இட். ஓகே இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா இதெல்லாம் நடக்குதுன்னு. அஃப்கோர்ஸ் ஃபாதரும் அந்த இடத்துல இருக்க போகிறாரு. பட் ப்ரியாரிட்டி வைஸில் பார்க்கும்போது நான் மதரை வந்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களில் கடந்து வந்திருக்காங்க. என்னோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிடுறதுல தட்ஸ் மாம். அது எல்லாருக்குமே அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக கண்ணால் பார்க்குற ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம தேடிட்டு போக தேவையில்லை, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து சொல்லிட்டாரு.
அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, ஃபேவரட் புக் எது? அதனால நீங்க ரீட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் எதாவது? ஓகே, ரீட் பண்ணதில் ஃபேவரட் புக்குன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண புக் தான் என்னோட இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட். ஸோ தட்ஸ் கால்ட் ரிச் டாட் புவர் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்றும் அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் நான் ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டுக்கு ஒரு புக்கை வாங்கி ரீட் பண்ணேன். அது டெடிக்கேட்டடாக ரீட் பண்ண ஒரு புக்கு. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயங்கள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த லெவலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட். ஸோ இவ்வளோ இருக்கிற இவர்கிட்ட வந்து அவருக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஹாபீஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது? ஹாபீஸ்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ணுறது, புது இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்துக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டைம் போகிறதே விளங்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் யூடியூப்பில் உங்களுக்கு எப்படி பர்ஷனாக அதில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிஸ்னஸ் மை பர்ஷன். அடுத்து உங்களுக்கு இங்கே தான் போய் நம்ம வெக்கேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் வெக்கேஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஓகே, இதுக்கு முதல்ல எனக்கு அந்த ஐடியா இல்லை. 2022 நான் வந்து ஒரு கண்ட்ரி போனேன், ஜோர்ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி. அந்த கம்பெனியில் அந்த இடத்துலையும் அப்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ அந்த டைமில் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணி, ஸோ அந்த இடத்துல நான் வெக்கேஷன் போகணுன்னு போகல. பட் நான் அது பிஸ்னஸ் பர்பஸுக்காக போனது. நான் சுற்றி பார்க்கல, நிறைய இடம் பார்த்துருந்தேன், பட் சுற்றி பார்க்குற மைண்ட் செட்டில் போகல. ஸோ இப்போ நான் ஒரு வெக்கேஷன் போகணுன்னா அங்கே போனால் நல்லா அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் சான்ஸ் கிடைச்சிருந்தா நானும் போயிருக்கலாம் அந்த ட்ரிப்பை, ஜஸ்ட் மிஸ் ஆகிருச்சு அந்த டைமில். ஸோ தட்ஸ் ட்ரூ. ஆமாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேவரட் ஃபுட். ஓகே, சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் பிரியாணி தான். பிரியாணி இனிப்பு சாப்பாடு எனக்கு அந்த அளவுக்கு ஃபேவரட் இல்லை. பிரியாணி லவர் தான் வரும். ஆமாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்டோம், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ ஃபன்னாக பேசின எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஷின்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது அவங்களுக்கு கீழே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை ரன் பண்ணி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் ஏர்னிங்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த விஷயம், இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இவர் எப்படி இந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சாரு அண்ட் அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணாங்க, அதுக்கு எது மூல காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு அதை பற்றி கேட்டுடுறேன். அப்ரைட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, நான் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எல்லா கேள்விகளும் உங்களோட கமெண்ட்ஸில் வந்திருக்கும், அதெல்லாம் என்கிட்ட கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஆடியன்ஸ் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி அதில் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் குமாரில் வந்து சொல்லலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்ரைட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து 2019 நான் வந்து செல்ஃபாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். தட்ஸ் மீன் ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்டில் உழைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீலான்சிங்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ல நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பிட்வீன் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் பண்ணாட்டியும் சரி, ஆன்லைனில் பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுக்குறது. ஸோ தட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 2020 we had a plan. இதையே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போடாது. ஆனால் நிறைய பேர் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா லோகோ டிசைன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரியில் ஸ்ரீலங்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஃபைவர்னு சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு எடுத்தனால நான் அதை சொல்கிறேன். இதே நீங்கள் சிங்கள லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய கிளாஸஸ் இருந்துச்சு, அந்த டைமே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவு சிங்கள நாலேஜ் இருந்தனால நான் கிளாஸஸ் பார்த்துருந்தேன். பட் ஆனால் நம்மளுக்கு தமிழ் மொழியில் வந்து பார்க்குறதுக்கு கிளாஸஸ் ரொம்ப அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு மென்டர்ஷிப்புமே இல்லை. ஸோ அப்போ நான் பார்க்கக்குள்ள திங்க் பண்ண ஒரு விஷயம், 10,000 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு கேட்டகரியில், இதே மாதிரி 500 கேட்டகரி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட வேலை செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி ஏன் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் இதையே நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தென் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பிலீவ் பண்ணோம் இது நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷ். ஸோ அது நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலால் இப்போ சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி தான் பேசிக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்ரைட் ஜேர்னி. ஸோ அப்ரைட் ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் இப்போ அப்ரைட் ஜேர்னி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிருச்சு. ஸோ இன்டர்நேஷனல் லெவலாக அப்ரைட்டை வந்து கொண்டு போகும்போது சில விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுனாலே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்ரீலங்கா விட்டு வெளியே பல நாடுகளில் வந்து இப்போ பிரான்ச்சஸை வந்து
கொண்டு போயிருக்கிறீங்க. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு? இப்போ இதில் வந்து இது உண்மையாக ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றி கேள்வி கேட்டவங்களுக்கு ஃபெமிலியராக இருக்க போகிறது இல்லை. பட் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து மென்டர்ஸ்னு சொல்லி யாருமே இல்லை. நான் வந்து ஒரு இடத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும். தட்ஸ் மீன் நான் ஃபெயிலியர் ஆகணும். அதுக்கப்புறமா இதுதான் ஃபெயிலியர், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். தனியாக நம்மளே படிச்சுக்கிறோம் சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அந்த பீரியடில். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால், இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஜோர்ஜியா அப்படின்னு சொல்கிற கண்ட்ரியில். ஜோர்ஜியாவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் ஹாஃப் டேலேயே முடிச்சு. அதுவே வந்துட்டு அமெரிக்காவில் பண்ணுறதுக்கு முதல்ல இந்தியாவில் பண்ணோம். இந்தியாவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எடுத்துச்சு. பட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசம். லைக் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் வித்தியாசம், ப்ரொசஸ் பண்ணுற விதம் வித்தியாசம். ஈவன் நாங்கள் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அதில் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு இன்னொரு 3 வீக்ஸ் போச்சு. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் 1 டேலேயே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஆமாம், இதுவே அமெரிக்காவுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 டேயில் வந்துட்டாங்க. ஸோ இது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முதல்ல அதில் மென்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் அவங்கள்ட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது. அது பெஸ்ட்டு ஆப்ஷன். ஏன்னா நாம் போய் அதை ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் கண்டு அதுக்கப்புறமா கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போகும்போது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் ரொம்ப முக்கியம். ஸோ அது எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈவன் யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு யூடியூப்பில் வரக்கூடிய பே அவுட்டில் வந்துட்டு ஸ்ரீலங்காக்கிட்ட பே அவுட் வித்தியாசம், இந்தியாவோட பே அவுட் வித்தியாசம். ஏன்னா இந்தியாவில் பே அவுட் பண்ணும்போது ஜிஎஸ்டியை பிடிச்சிக்குவாங்க. ஸ்ரீலங்காவில் எந்த வித பே அவுட்டும் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபாரின் கரன்சியில் இருந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி டெக்ஸ் ஃப்ரீ இன்கம். பட் இந்தியாவை பொறுத்த வரையில் அதுக்குன்னு ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்திட்டம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சுன்னு சொன்னால் நான் சொல்லுவேன். இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதில் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அதை வந்து நம்ம காசால் கூட திருப்பி எடுக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய ஒரு டைம் பீரியட் போகும் உங்களுக்கு ரிகவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன் டைமை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ராசஸும் வந்து குயிக் ஆகும், டைமும் வந்து சேவ் ஆகும். அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ரிலேட்டட் கொஸ்டினை தான் கேட்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ நான் என் வீடியோவை பார்த்தோம் இல்லாட்டி நான் வந்து ஜாயின் பண்ணி இப்போ அப்ரைட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அப்ரைட் வந்து இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ஜஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுறோமா, இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் என்ன பண்ணுறீங்க? அப்ரைட் ப்ராசஸ் வந்துட்டு நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களோட பெயின் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பெயினுக்கு ரிலீஃப் தர மாதிரி சில விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணோம். கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் லைவ் கிளாஸாக பிளான் பண்ணோம் ஒன்றும். ரெண்டாவது கிளாஸில் வந்து எப்போவுமே Q&A அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது கிளாஸ் முடிஞ்சது ப்ரோ, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிளாஸ் முடிஞ்சது ப்ரோ Q&Aன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸையும் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த செஷனை வந்து என் பண்ணணும். அதுதான் அப்ரேட்டட் ரூல். ஸோ அதே மாதிரி மூணாவது ரொம்ப நாங்கள் யோசித்து க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு வரைக்கட்டியும் அது இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் மகிமை என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸுக்குள்ளே என்ரோல்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் டைமுக்கு நீங்கள் வந்து அதிலிருந்து டவுட்ஸ் கிளியரன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சரி அதை வந்து லைஃப் டைமுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டராக வந்து பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சும்மா நார்மலாகவே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி டாஸ்க்கு கொடுப்போம், அதை செக் பண்ணுவோம், அதை ரிப்போர்ட்டையும் கொடுப்போம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்களா, இல்லை இது இன்னும் கரெக்டாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயங்களும் பண்ணோம். ஸோ எப்போவுமே இருக்க மாதிரி ஃபார்மலாக இருக்காமல் அந்த காம்படிஷனை பொறுத்த வரையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதே அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அண்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப கன்சென்டிவாக இருந்தோம். அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த ஷார்ட் ஆஃப் பீரியடில் ஒரு 5 years ஆஃப் ஜேர்னிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலாக கூட அப்ரைட் வந்து இருக்குது அண்ட் அது கூட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரைட் ஜேர்னி இப்படி வரும்போது நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு லெசன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அப்ரைடை பொறுத்த வரையில் நிறைய ஹார்டான விஷயம் இருக்கும். பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியாது, சிம்பிளாக செய்ய முடியாது. பட் அதில் அதிகமான ஹார்டான விஷயம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவங்க அவுட்புட்டாக எதிர்பார்க்கறது இன்கம், என்னோட சர்டிஃபிகேட். இப்போ ஜென்ரலாக ஒரு டிகிரி ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்கில்லை பற்றி யோசிக்கிறது இல்லை, நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னு சொல்கிறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு
டிகிரி கிடைச்சிட்டா இல்லையா, தட்ஸ் இட். அப்போ அதோட அவங்க சாட்டிஸ்ஃபை. சர்டிஃபிகேட்டை போட்டோம்னா போதும், அந்த மாதிரி தான் இருக்கு. எங்களுடைய கான்செப்ட் டோட்டலி வித்தியாசம். எங்களை பொறுத்த வரையில் அவங்க எதிர்பார்க்கறது நாங்கள் அப்ரைடில் படித்தா நாங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஏர்ன் பண்ணணும் ஒரு விஷயம், அவங்க வாரதுமே அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட், அதுதான் அதை நம்ம பிள்ளைன்னு சொல்ல முடியாது. பட் அதில் நான் அவங்களில் பிள்ளையாக பார்க்குற ஒரு விஷயம், இப்போ டிகிரியை நீங்கள் படிக்கிறீங்க அதனால் எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஜொப்புக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட டிகிரியை பார்க்க போகிறதில்ல, ஸ்கில் டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்குதா, நீங்கள் படித்தது சரியாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னால் ஷுவராக அவங்களால இன்கம் எடுக்க முடியும். ஏன்னா அப்ரைடில் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருமே சக்சீட் ஆகிற போகிறது கிடையாது. யார் ட்ரை பண்ணாங்களோ அவங்க சக்சீட் ஆகிறாங்க. தட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் கான்செப்ட். ஸோ என்னை பொறுத்த வரையில் அதுதான் எங்களோட ஹார்டஸ்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணி சக்சீடாக மார்க்கெட்டில் 5 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் எந்தவித நெகட்டிவும் இல்லாமல் 4.9 ஸ்டார் ரிவ்யூவில் வச்சு கிட்டத்தட்ட 800 ஃபீட்பேக்ஸை வச்சுட்டு நாங்கள் சஸ்டெயின் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனின்னு நினைக்கிறேன். அப்படி யாருமே நீங்களுமே செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் ரிவ்யூஸ் உங்களுக்குமே ஓப்பனாக செக் பண்ணி பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் தான். அப்போ அந்த அளவுக்கு கீப் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டான ட்ரூத்தை சொல்கிறோம். எல்லாமே ஃபெக்டாகவே சொல்லிவிடுவோம். இப்படி நீங்கள் பண்ணலாட்டி வரவே வராது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிவிடுவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, ட்ரூத்தை விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரி அவங்களோட சைடே நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறனால நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ வந்து அப்ரைட்டில் சில கோர்சஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இந்த கோர்சஸை தான் கொண்டு வரணும். அண்ட் இந்த கோர்சஸை கொண்டு வந்தால் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணி, அதாவது இப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஃபைவர், ஈபே, அதுக்கு பிறகு பேட்சன்ஸ் எல்லாமே இருக்குது, இதை தான் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் நீங்கள் முடிவு பண்ணி? ஓகே, இதில் பேசிக் வந்துட்டு என்ன பொறுத்த வரையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களா? இல்லை. ஏன் விளையாடலைன்னு கேட்டால் ஒரே ஒரு ரீசன், என்ன பொறுத்த வரையில் ஒரே ஒரு ரீசன், அவங்களுக்கு அதுலேருந்து இன்கம் வந்திருந்தா கிரிக்கெட்டை யாருமே கிவ் அப் பண்ண போகிறதில்ல. பட் டோனியெல்லாம் கிரிக்கெட்டை விட்டு வெளியாகும்போது க்ரை பண்ணிட்டு போகிறாரு. ஏன் அப்படின்னா அவர் பெர்ஷன்ன்றதை தாண்டி அவருக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. தட்ஸ் ட்ரூ. அந்த இன்கம் இல்லாட்டி அவரை யாருமே வந்து ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அவங்க வீட்லேயே அதை அலோவ் பண்ண போகிறது இல்லை. விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஜப்புக்கு போனால் அதில் போகிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு குட் இன்கம். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து பெர்ஷனை விட்டுட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரையில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரிசல்ட்ஸை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் மணி மேக் பண்ணுறது தான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கோர்ஸுமே அது சார்ந்து தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் டொப்பாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மணி மேக் பண்ணுறது. அதுக்கான வழியை தான் நாங்கள் எல்லா கோர்ஸஸுமே எட் பண்ணிக்கிட்டே வரோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜப்புக்கு போகிறீங்கன்னாலும் அது ஒரு மணி மேக்கிங் வே. எல்லாரும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே மணி மேக் பண்ணணும். ஸோ எங்களோட மோரல் ஆஃப் த கோர்ஸ் எல்லாமே வந்து மணியை சார்ந்தே இருக்கும். தட்ஸ் அ ஃபைனல் அவுட்புட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வெல்த்தை கொடுக்குறோம். இதில் ஸ்கில் பெஸ்ட்டாகவும் நாங்கள் சில கோர்ஸை கொண்டு வரோம்னா நாங்கள் எப்படி அதை ட்ரெயின் பண்ணியிருப்போம்னா, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இன்டர்வியூவில் என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணலாம், இப்படியான ப்ராக்டிக்கலையும் உள்ளுக்கு கொண்டு வந்துருப்போம். இது அந்த சிலபஸுக்கு தேவையில்லை, ஆனால் இவங்க அதை ப்ராக்டிக்கலாக எடுத்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா கோர்ஸையுமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுல இப்போ ஒரு பிகினராக ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட வந்து இப்போ அவர் ஸ்கில் இதுதான் அப்படின்னு எதுவுமே இல்லை, அவர் ஒரு பிகினராக வராரு. உங்கள்கிட்ட 3 கோர்சஸ் இருக்குது, ஃபைவர் இருக்குது, ஈபே இருக்குது, கூகுள் அட்சன்ஸ் இருக்குது. இதில் அவர் ஃபர்ஸ்ட்டாக பிகினராக இருக்கிறவருக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ அவர்கிட்ட வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லை, அவர் வந்து ஜஸ்ட் வாராரு, அவருக்கு வந்து ஒரு பிகினராக அவருக்கு வந்து எந்த கோர்ஸை வந்து நீங்கள் பெஸ்ட் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைவர் எடுத்துக்கிட்டால் தட்ஸ் ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. ஈபே எடுத்துக்கிட்டால் அது இ காமர்ஸ் ஜேர்னி. அதே மாதிரி டராஸும் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கூகுள் அட்சன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைக் யூடியூப்பில் எடுக்கிற மாதிரியே இன்கம் எடுக்கிற மாதிரியே ப்ளாக் ரைடிங் மூலமாக கூகுள் அட்சன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் மூணுமே மல்டிபிள் ஜேர்னஸ் கேட்டகரிஸ் வைஸாக பார்த்துக்கிட்டா. இப்போது இதில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, இப்போ நம்ம A-level ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணும்போது எல்லோரும் கேட்குறது என்ன, ஒன்று பெர்ஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி படித்து நீ ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இன்கம் பேஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்கமுக்காக நீங்கள் அதை சூஸ் பண்ண வேணாம். உங்களோட பெர்ஷனை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா இன்கம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நீங்கள் விரக்தியாக ஒர்க் பண்ணுறதை விட பிடிச்சி ஒர்க் பண்ணுறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறத பாருங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பிளாட்ஃபார்முமே பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா இன்க்ளூடிங் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்டேட்டில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரம்பிக்கும் போது எல்லாருமே பிகினர் தானே. ஓத பீரியட் தான் அவங்க கெயின் பண்ணி அதில் நாலேஜுக்கு வர போகிறாங்க. ஸோ பிகினர் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம் கிடையாது, அன்டில் நீங்கள் ட்ரை பண்ண காட்டிலும். ஸோ
தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ பிகினராக வரவங்களுக்கு உங்கள்கிட்ட இப்போ 3 கோர்சஸ் இருந்தாலும் இன் ஃபியூச்சரில் ஏதாவது கோர்சஸ் வந்து ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா, இல்லைன்னா புது ஒரு கோர்ஸ் ஒன்று கொண்டு வரலான்னு பிளான் எதுவும் இருக்குதா? யா, அப்போ அப்ரேட் பொறுத்த வரையில் அப்ரேட் இஸ் எஜுகேஷன் கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து எடுகேஷன் டீச் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய மோரல் ஐடியா என்ன அப்படின்னா டிகிரி, டிப்ளமா, ஹெச்என்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு வரது, வெல் சர்டிஃபிகேட் ரெகக்னைஸ்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரதுக்கு முதல்ல நாங்கள் பண்ணுறது தான் இந்த ஸ்கில் ரீதியான கோர்சஸை வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓத பீரியட் நாங்கள் அதுக்கு தான் வர போகிறோம். ஹோப்ஃபுல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா இப்போ ஓத பீரியட் வந்துட்டு நாங்கள் ஒரு பிளானிங் கொண்டு வச்சுருக்கிறோம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் லெக்சர்ஸை ஹையர் பண்ணலை, டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா லெக்சர் மாதிரி படிப்பிப்பாங்க, டெவலப்பர்ஸ் மாதிரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க, இன்றைக்கு என்ன அப்டேட் வந்துச்சுன்னு தெரியும், அதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் லேர்ன் பண்ணி கொள்ள முடியும். ஏன்னா பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னுடைய டிகிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்காலர்ஷிப்பில் வந்து கிடைச்சிக்கு ஒரு யூனிவர்சிட்டியில். ஸோ தட்ஸ் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த டிகிரியை நான் பர்சனலாக விட்டதுக்கு ரீசன், நிறைய பேர் நிறைய ரீசனில் விடுவாங்க, நான் பர்சனலாக விட்டதுக்கு ரீசன் அந்த சிலபஸ் வந்து அவுடேட்டட் சிலபஸ். எப்போ அவங்க க்ரியேட் பண்ணாங்களோ அது வந்து அப்டேட் ஆகலை. பிகாஸ் அந்த டைமில் நான் அந்த யூனிவர்சிட்டி என்டர் ஆகும்போதே எங்கள்கிட்ட வெப் டெவலப்மெண்ட் டீமே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா, எந்த நாலேஜ் இருந்தால் நாங்கள் ஹையர் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ அது ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, மெஜாரிட்டி இல்லை, சிலது இருக்குது, சிலது இல்லாமல் இருக்குது. அப்போ நான் யோசித்தேன் 4 years ஆஃப் ஜேர்னியை நான் அதில் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால தான் நான் அந்த விஷயத்தை கிவ் அப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அந்த இடத்துலேருந்தே திங்க் பண்ணேன், ஒரு விஷயத்தை கொடுத்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு வெல்த்தாக இருக்கணும், எந்த இடத்துலையும் ப்ளேம் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட்டாக இருக்கணும். அதை தான் நாங்கள் ஃபைனலாக ஒரு பிளான் ஒன்று எடுத்தோம். ஓகே, இப்படி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம், இந்த விஷயம் இப்படி தான் இருக்க போது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரியில் படிப்பிக்கிற அவ்வளோ பேருமே டெவலப்பர்ஸாக இருக்கணும். அது கமிங் சூன். நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். கரிக்குலம்ஸ் எல்லாம் பிளான் ஆகி யூஜிசியோட ரெகக்னைஸ்டோட தான் அதை கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வந்தோம்னா அப்போ படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வெல்த்தாக இருக்கும், படித்ததும் வெல்த்தாக இருக்கும், உடனே ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரெண்டாக இருக்க ஒரு விஷயமும் கூட இ-காமர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த இ-காமர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டாக இப்போ இ-காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முதல்ல போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணுமா, இல்லாட்டி ஸ்டாக் பண்ணிவிட்டு இல்லைனா எங்கே இருந்தாவது ஒரு சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இ-காமர்ஸ் வந்து நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் பொருட்கள் வாங்குறது வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. முன்னெல்லாம் நம்ம தொட்டு பார்த்து வாங்கியிருப்போம், இப்போல்லாம் நம்ம அந்த ஐட்டமை தொட்டே பார்க்காம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி? இ-காமர்ஸ் மித்துண்டே ஒரு கான்செப்ட் பெருசாகவே இருக்குது. இ-காமர்ஸ் மித்துன்னு சொன்னால் லைக் ஆரம்பிக்கிறதுனா பெரிய பொட்டான்ஷியல் வேணும், வெப்சைட்ஸ் வேணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது என்ன பொறுத்த வரையில் நாம் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இ-காமர்ஸ் பண்ண போகிறீங்க, ஸ்ரீலங்காவுக்குள்ளே பண்ண போகிறீங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே பண்ணணும்னு சொன்னால் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒன்லி ஒன்று தான் டராஸ் தான். ஸோ இப்போ டராஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டராஸ் உங்களுக்கு பண்ணுற சிம்பிளான ஒரு விஷயம், 2 million கஸ்டமர்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க டராஸில். ஆமாம், ஏன்னா 2 million டேட்டா பேஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருளை போடுறீங்கன்னா மார்க்கெட்டிங்கே இல்லாமல் உங்களுக்கு சேல்ஸ் நடக்க போகுது. ரைட். இதில் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டராஸ்க்கு ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணீங்க. ஆமாம் ஞாபகம். ஆமாம். ஸோ அந்த சேலஞ்சை நானுமே பார்த்தேன். அது என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, அது ஆர்டர் வந்துச்சா இல்லையா? ஆர்டர் வந்துச்சு, தட்ஸ் அ ஃபைனல். ஆர்டர் வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அதில் பண்ண ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, டராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 ப்ராடக்ட் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் ஃபைன் பண்ணது எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போகுது. ஈவன் இப்போ கூட என்ன ஃபோனில் உங்களுக்கு காட்ட முடியும். நாங்கள் அந்த ஸ்டோரை மேனேஜ் பண்ணுறது விட்டுருந்தோம், நாங்கள் சேலஞ்சுக்காக தான் பண்ணோம். இப்போ எங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணி அதில் ஆர்டர்ஸ் எடுத்து அதை பிஸ்னஸாக பண்ணுறது எங்களுடைய நோக்கம் இல்லை, எங்களுக்கு அப்டேட் இஸ் மேஜிக்கு. ஆனால் நாங்கள் அதை பண்ணதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது விளங்கணும், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஈவன் செஞ்சு காட்டு. ஆமாம், ஈவன் ரீசெண்டாக ஒரு 1 weekக்குள்ளே கூட எனக்கு அந்த ஸ்டோர்லேருந்து ஆர்டர் வருது. ஓகே, இதுக்கு ஒன்றுமே பண்ணல அந்த ஸ்டோரில். ஆனால் நாங்கள் அனலைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நாங்கள் போட்டதில் வந்து டாய்ஸ் ஐட்டம் போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து பாயில் எக் பண்ணுறதுக்குரிய டூல் போட்டிருந்தோம். அதே மாதிரி சின்ன ஐம்பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ட்ரெவலுக்கு யூஸ் பண்ணோம், அதை போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வளமையாக யூஸ் பண்ணுற ஐட்டம் போடாமல் இந்த ஐட்டம்லாம் போட்டிருந்தோம். இதில் கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் அவ்வளோவுமே எங்கள்கிட்ட இல்லை. எஸ், நாங்கள் என்ன பண்ணோம்னா
எங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக மூவ் ஆகுது அந்த கடைக்காரன்கிட்ட போய் கேட்குறது இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ அதை சொல்லுவார் இது கொஞ்சம் வித்தியாசமான பொருள் இங்கெல்லாம் எடுத்துருந்தோம். இப்போ அவங்க ஒரு 1000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு 1500 இல்லை 2000 அப்படின்னு சொல்கிற ப்ரைஸில் போடுறது ஒரு ப்ராஃபிட்டோட. ஆமாம் போடுறது. இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்டை போடுறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ காசு வேணும். ஆனால் ஒரு டராஸில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் போடலாம், லிமிட்டேஷனே கிடையாது. ஒரு 2000 இல்லை 10,000 ப்ராடக்ட்ஸ் போடலாம். ஆனால் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகினா நீங்கள் அந்த காசை கொடுத்து வாங்க போகிறீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் டேஸில் வந்து திருப்பி வரப்போகுது. பட் இந்த பேசிக்கான ஐடியாஸ் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது லோக்கலில் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு பிகினர்ஸாக இருந்தாங்கன்னு சொன்னால் லோக்கலில் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் பண்ண போகிறாங்கன்னா eBay இருக்குது, Amazon.com இருக்குது, ETCன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, Shopify இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தேர்ஸ் ஸோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ரெட்ச்னு சொன்னால் நீங்கள் லோக்கலில் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இன்டர்நேஷ்னலுக்கு போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மோரல் ஆஃப் த நாலேஜ் வந்துடும். பிளாட்ஃபார்ம் வைஸாக அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த பிளாட்ஃபார்முடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தான் வரப்போதே தவிர பெரிய ஒரு சேஞ்ச் இருக்க போகிறதுல எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சரி. ரைட். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். கடைசியாக சொல்லி முடிச்சாரு, ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். நம்ம வந்து எதையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இது நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சோன்னா லாங் டேர்முக்கு நம்ம இதை கொண்டு போகிறோம். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டராக இருந்தானா 60 வயசு மட்டும் நம்மளுக்கு ஒர்க் வந்து ஷுவர், அதுக்கு பிறகு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷுவராக நம்பலாம். இப்போ இந்த ஆன்லைன் ஏர்னிங்கில் நம்ம எப்படி இதை நம்புறது? இது வந்து நம்மளுக்கு லாங் டேர்மாக பண்ணலாமா? நிறைய பேர் என்னட்ட கூட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரோ நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்க இங்கேயும் இருக்கிறீங்க, ரெண்டுமே பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ ஆன்லைனில் மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். பட் நான் அதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறத வந்து லாங் டேர்மாக பண்ணலாமா? ஸோ ஒரு பீரியடுக்கு டைமுக்கு வந்து இதை வந்து நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2022 ஜஃப்னாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சிவா அப்படின்னு சொல்லி, ஜஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடம். ஓகே. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து பேங்கில் வந்து இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்டர்னுக்கு தெரியும் உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னு சொன்னால் 15,000 ரூபா தான் அவர் சேலரி, 15,000 தான் கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபா போதாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஜொப்பை விட்டுட்டு ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸுக்கு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸில் வந்து எனக்கு கேட்குறாங்க, இப்படி ஜொப்பை விட போகிறேன்னு சொல்கிறாங்க, பண்ணலாமான்னு. அப்போ நான் கேட்டேன், இவர் ஃபைவரில் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபைவர் தான் அந்த டைமில் இருக்குது. ஆமாம். அப்போ நான் அங்கே கேட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாரு, இன்னுமே அவர் ஒரு ரூபா கூட இன்கம் எடுக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன அட்வைஸ், எப்போ அவரோட மெயின் இன்கம்மை இந்த ஃபைவர் அப்படின்னு சொல்கிற அந்த டூலோ இல்லை இந்த ஆன்லைன் இன்கம் வந்து பீட் பண்ணுதோ அதுக்கப்புறமா அவர் சூஸ் பண்ணிக்கட்டும் இந்த ஜொப்பை விடுறத அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் அவருடைய முதலாவது ஓர்டர்ஸ் $50 மேலே எடுத்திருந்தார். ஸோ தட்ஸ் மீன் 15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஓர்டரில். அதுக்கப்புறமா ஜொப்பை விட்டுட்டு வந்து சொன்னார், நான் ஜொப்பை விட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரோட ஜேர்னி அப்படியே ட்ராவல் ஆகி அவர் லேண்ட் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து செயின் வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தார். பட் ஸ்டார்டிங் பீரியடில் என்னை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு ஜொப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கி ஜொப்புக்கு போனால் மட்டும்தான் சேலரி. இப்போ அந்த $50 ஓடஸை அவர் பண்ணி முடித்ததால் மட்டும்தான் அவருக்கு அந்த $50 கிடச்சிக்கு. ஸோ எதை பண்ணாலும் கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் நினைக்கலாம். இவன் டூ பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லோன் மஸ்காவே இருக்கட்டுமே, அந்த பிஸ்னஸை சரியாக பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போகுதுன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கிறாங்க. அப்போ எதுவுமே பண்ணாமல் நடக்கணும்னு சொல்கிறது சான்ஸே இல்லை, நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் யூடியூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க ஃபுல் டைமாக, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல் டைமாக ஒரு ஜாப்ல இருக்கிறாரு, அதே மாதிரி ஆன்லைன் ஜேர்னியில் இருக்கீங்க. இவ்வளோ மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வேவ்ஸ் வந்து தேவையா? ஏன் இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணணும்? இது இப்படி தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒர்க்கு மட்டும்தான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ இன்பிட்வீன் தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்கல. அதுதான் உண்மையான கதை. ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து மொனடைசேஷன் ஒஃபிஷியலாக கிடைச்சதே கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறம் தான் கிடச்சி. நான் 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான்லாம் மொனடைசேஷன் அப்ளை பண்ணும்போது கண்ட்ரியை கூட சேஞ்ச் பண்ணி தான் அப்ளை பண்ணேன். அது நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும். அந்த டைம் பீரியட்லேயே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து ஃபுல் டைம் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறேன். அது நான் என்னுடைய சேனல்லே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் பார்ட் டைமாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபைவர், eBay, AdSense வந்து நான் ஆல்ரெடி யூடியூபுக்கு வந்து அப்ளை பண்ணி தான் வச்சிருந்தேன். ஸ்டார்ட் பண்ண முன்னக்கே வந்து நான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வெப்சைட் பண்ணியிருக்கல. நான் வெப்சைட் பண்ணணும்னு அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம ஒரு வெப்சைட்டும் பண்ண போகிறோம். அதையும் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவோட நம்ம
எக்கனமி அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் வந்து கஷ்டமாகிட்டு தான் போகும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தாது, அந்த வீட்டிலேயே இருக்க 2 பேரும் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர இடத்துல ஒருத்தருக்கு வந்து இன்கம் சோர்சஸ் வந்து கூடும்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலியையும் வந்து நல்லா பார்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ ஒவ்வொரு ஜேனஸையும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது புது ஜேனர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆமாம், கிவ் அப் பண்ணுறது இல்லை, ஓகே பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ கூட சொல்கிறீங்க ஒரு வெப்சைட்டை பண்ணலாம். ஆனால் டைம் ஜோனை பார்த்துக்கிட்டா எல்லாருக்குமே அதே 24 hours. எஸ், யாருக்குமே இப்போ நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு ஒரு 25 மணி தேலத்தை வச்சு கொடுக்க மாட்டாரு. இருக்கிற 24 மணி தேலம். ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு இல்லையா, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த சீக்ரெட்டுங்க. சீக்ரெட் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் தான், நம்ம வந்து நமக்கு வந்து 24 hours இருக்கு. ஸோ ஒரு 8 hours வந்து நம்ம ஒர்க் கொடுத்துட்டாலும் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்குது, டைம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 hours இருக்குன்னு வைப்போம். நம்ம தூக்கத்துக்கு ஒரு 4 hour ஒதுக்குனா கூட ஒரு 10 to 12 hours, 4 hour போதும். ஒரு 4 hour ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் நிறைய தூக்கத்தை விட்டுருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த டைமை தவிர நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ லைஃப்பில் சில விஷயம் வந்து நம்ம சக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சக்ஸஸ் வந்து ஒரு நாள் 2 நாளில் நம்மளால் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டாக வீடியோஸை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படியுமே நைட் ஒரு 10க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒர்க்கு போயிட்டு வந்து வீடியோஸ் எடுத்து அதுக்கு பிறகு எடிட் பண்ணணும். பட் அதே ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 6க்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 7க்கு எடுத்து முடிச்சிருவேன். ஏன்னா அந்த டைம் கேப் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு போகிற டைமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ரெடினா நான் அடுத்து போயிட்டு வீடியோ எடுத்துவேன். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அதுக்கு வந்து டைம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணி நம்மளுக்கு வர இந்த ஃபைவரில் வர ஓடஸையும் மேனேஜ் பண்ணி டைம் நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணணும். எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். அதுதான் நான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அதை நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து ஏலான்னு சொல்கிற ஒரு விஷயத்த கூட நம்மளால் செஞ்சு காட்டலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க முடியும்னா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. அப்படி சொன்னோன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து படும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களை நம்பணும். ஸோ நம்மளை நம்பணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு இந்த ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தடை வந்து உருவாக்கி கொள்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதில் நான் இன்னொரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம தூங்கும்போது கூட நம்ம வந்து சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ அதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்க வழிகள் தான் இது எல்லாமே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கெஸ் பண்ண போய் ரீசன் சொல்ல நினைச்சவங்க எப்படி வேணாலும் ரீசன் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரீசன் சொல்லணும்னு நினச்சிட்டாங்க, பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அவங்க ரீசன் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். பண்ணலாம் அப்படின்னு நினச்சா பண்ணலாம். இப்போ என்கிட்ட கேட்டால் நான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நீ இதை பண்ணலாட்டி உன் உயிர் போயிடும் அப்படின்னா எல்லாருமே பண்ணுவாங்க. கட்டாயம் பண்ண தான் போகிறாங்க, வேறு வழியே இல்லை. எப்படி சரி நம்ம அதை பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாரும் அப்படி திங்க் பண்ணுறது இல்லையா. ஸோ இன்றைக்கி விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து எதை பண்ண நினச்சாலும் அப்போவே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இருக்காது, பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அது உண்மையான விஷயம். அதுக்கு வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக பழகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், பட் அதே வந்து நம்ம ஹேபிட்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சக்சீடாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேபிட்ஸ்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அது ரீசனாக நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். அது வந்து ஒரு புக்கில் இருந்தால் ரீட் பண்ணேன். என்ன புக்குன்னு சொல்லி ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன விஷயம் கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புக்கில் வந்து ரீட் பண்ணணும், 10 பேஜ் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, என்னால் ரீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அது நேச்சர் தான். சில டைமில் நமக்கு அதுக்கான மைண்ட் செட் இருக்கும், சில டைமில் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற விஷயம். அது எந்த பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எலான் மஸ்காக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே பிரச்சனை இருக்கும். எல்லா நாளுமே எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. பட் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைமில் கூட நான் அந்த புக்கில் ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணுறேன். இதுக்கு ரீசன் சொல்ல முடியாது இல்லையா. ஒரு 10 பேஜை ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு பேஜை ரீட் பண்ணுறதுக்கு கூட டைம் எடுக்கும். ஆனால் ஒரு லைனை ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதை நான் ரீட் பண்ணுறேன் இப்படியான லேசியாக இருக்கிற டைமில். ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டால் மொத்தமே ஒரு 12 இல்லை 15 லைன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னா, நம்ம மிஸ் பண்ண 15 டேஸில் ஒரு பேஜ் முடிச்சிருப்போம். ஸோ இதை நான் சொல்லுவேன், ஸ்மால் திங்ஸ் ஆல்சோ கவுண்ட். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவுண்ட் தான். நீங்கள் அப்படி பண்ணுறதுனால சைக்காலஜிக்கல் ரீதியாக கூட நீங்கள் அந்த விஷயத்தில் டச்சில் இருப்பீங்க. ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியில் போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லேசியாக இருந்தாலும் அதில் ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸாக பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகிற அளவுக்கு இருக்கணும். லைக் இந்த ஒரு வரியை கூட உன்னால் ரீட் பண்ண முடியாது, அவ்வளோ சோம்பேறியா நீ அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் பண்ணலாம். இந்த விஷயத்த நான் வந்து கன்சிஸ்டன்சியாக கீப் பண்ணுவேன்.
ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுக்கும் இதை வந்து எடுத்துக்கிறலாம். நீங்களும் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்சீட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்போது இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆமாம். இப்போ எடுத்தோன்னே எல்லாருக்கும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிட முடியாது. கிட்டத்தட்ட சில பேருக்கு வந்து 1 வருஷம் ஆகலாம், சில பேர் 2 வருஷம் ஆகலாம், சில பேர் நான் எனக்கே தெரியும் கமெண்ட்டில் வந்து பண்ணிப்பான் 3 வருஷத்துக்கு முன்னே கிரியேட் பண்ணேன் ப்ரோ ஃபைவர் ஐடி, இன்றைக்கி தான் ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அதுவுமே அவங்க வீடியோஸை பார்த்ததுக்கு பிறகு தான் அப்படின்னு நானுமே பர்சனலாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஃபைவர் இருக்குது, உங்களுக்கு வந்து eBay இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் ஏர்ன் பண்ணதை வச்சு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னொரு அப்படின்னா எந்த ஒரு ஐடியா கொடுப்பீங்க? அட்வைஸ் ஒன்று கொடுத்தோம்னா இன்னொரு அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, மோட்டிவேஷன் சொல்கிறது ஒரு ஷார்ட் ஆஃப் பீரியட் டைமில் தான் இருக்க போகுது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க மோட்டிவேட் ஆவாங்க, கொஞ்சம் டைமுக்கு அந்த பூமிங் இருக்கும், அதுக்கப்புறமா டல் ஆகிடும். டிசிப்ளின் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு டக்குனு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி eBay அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அதோட eBay அக்கௌண்ட் மறந்துடும். அதுக்கப்புறமா இருக்கும். ஆமாம், இது மோட்டிவேஷன். டிசிப்ளின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓகே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், முதலாவது ப்ராடக்ட் போடுறோம், 2வது ப்ராடக்ட் போடுறோம், 3வது ப்ராடக்ட் போடுறோம், இன்கம் வருதா இல்லையான்லாம் தெரியாது, பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. டிசிப்ளினாக நம்ம ஒரே விஷயத்த வருதோ இல்லையோ, ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த பண்ணோன்னா இது டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணுறத ரோங்கான வழியில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் எடுக்க போகிறது இல்லை. ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஜஃப்னாக்கு நம்ம இங்கேருந்து கொழம்புலேருந்து ஜஃப்னாக்கு போகணும் அப்படின்னா கரெக்டான ரூட்டில் போனால் மட்டும் தான் ஜஃப்னாக்கு போகலாம். இல்லாட்டி எவ்வளோ தூரம் தான் நம்மளால் ட்ராவல் பண்ணாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்மளால் போக முடியாது, கரெக்டான வழியில் போகலாட்டி. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற வழியும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயமும் இருந்தாலே போதும். இப்போ பேசிக்காக அதை உங்களை வச்சே நான் எக்ஸாம்பிள் பேசிக்காக பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபைவர் பற்றி நான் எங்கள்கிட்ட கோர்ஸ் முதல்லே ரொம்ப நாளைக்கு முதல்ல ட்ரை பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஆமாம், வீடியோஸும் போட்டிருந்தீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு இன்கம் வந்து வரல. ஒன்ஸ் நீங்கள் ஒரு கைட்லைன் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வித்ட்ரோவல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. கிட்டத்தட்ட அது போட்டே ஒரு 4 வருஷம் ஆகுது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு $400 மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி 2021 அப்போது 21ன்னு சொன்னால் அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணும்போது ஓகே நீங்கள் அதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ரெண்டாவது அது ஒரு பார்ட் டைமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பீங்க. ஒரு மென்டரை கைட்லைன் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சு அதை பண்ணுறதுக்கு? உண்மையுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபைவர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நான் 2021க்கு முதல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் 2019ல். பட் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிக் அப்லோட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனிச்சு, எந்த ஒரு ஆர்டருமே வரல, ஒரே ஒரு கிக் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு பிறகு அப்புறம் நம்ம அப்ரைட்டில் நான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கிடைச்ச கைட்லைன்ஸ், அதாவது உண்மை நான் இது வீடியோஸ்லையுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன அந்த இடத்துல வந்து பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். சில இடங்களில் இப்போ யூடியூப்லேயே நான் வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து ஸ்டக் ஆகியிருக்கேன். அந்த இடத்துல எனக்கு கேட்க யாருமே இருக்கலை. பட் ஃபைவரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த என் பக்கத்துலேயே அந்த குருநாதர் இருக்கார், அவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். இன்கேஸ் ஃபைவரில் நான் ஒரு கிக் அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதாவது பிழைக்குது அப்படின்னா ப்ரோ இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ். அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கும், நம்ம கிக்னு சொல்லுவோம், அது ஒரு விஷயம். அது ஃபைவர் தெரிஞ்சவங்களுக்கு அந்த கிக் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து கட்டாயம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோட லிங்க்கும் இருக்கு, ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஐடியாவும் வந்து உங்களுக்கு எடுத்துறேன். இல்லைன்னா ஆமாம், சிம்பிளாக சொல்லணும்னா கிக்னு சொல்றது உங்களால் என்ன சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிக்னு சொல்லுவோம், ஹெட் மாதிரி கிக்னு சொல்லலாம். ஸோ அந்த கிக்கை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு நானும் 1 வருஷமா உட்காந்து பார்த்தேன், ஒன்றுமே வரல. அதுக்கு பிறகும் ட்ரை பண்ணோம், எதுவுமே சரி வரலன்னா ஃபைவரை ஃபுல்லாகவே விட்டுட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கு பிறகு நம்ம ஒரு கைட்லைன்ஸை எடுத்ததுக்கு பிறகு உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கு பிறகு ரைட் நம்மளாலே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம திருப்பி மறுபடியும் ஒரு புது கிக் அப்லோட் பண்ணி ஏன்னா அதில் அப்படியே ஏர்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த ஜேர்னி அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பி ரீஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஒரு கைடன்ஸ் இருக்குது. அப்படி யாரையுமே நான் கோர்ஸ் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டோம். நான் அது இவர்கிட்டையுமே சொன்னேன், நான் வந்து ஒரு எப்பயுமே சொன்னாலும் சரி, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பர்சனலாக செஞ்சு பார்த்து சரி வரல அப்படின்னா ஒரு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட கேட்கறதுல வந்து எந்த ஒரு பிழையுமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்டா ஸ்கூலுக்கு போறதே நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த படிச்சுக்கிறதுக்கு தான். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு நம்ம ஸ்கூல்ல இருக்க வேண்டிய தேவையே நம்மளுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம திடீர்னு இப்போ இந்த கிளாஸை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம போகணும் அப்படின்னு நான் யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை நான் சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
நானும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேங்கிறது ஒரு கதை, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் சொல்லி நான் போய் சேர்ந்துட்டு எனக்கு ஏர்னிங்ஸ் வரலையே அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஓகே, இதில் ரீசன் வந்துட்டு இதுதான். இப்போது எல்லாருக்கும் நாங்கள் ஒரே மாதிரி தான் படிப்பிக்க போகிறோம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 30 பேர் இருக்கிறாங்கன்னா, இல்லை 100 பேர் இருக்கிறாங்கன்னா, 30 பேருக்கோ 100 பேருக்கோ எல்லாருக்குமே ஒரே லெக்சர் தான் படிப்பிக்க போகிறாரு. ஒரே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது, ஒரே மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவருக்கு ஆகுது. பட் இருந்தாலும் ஒருத்தங்க இன்கம் எடுக்கிறாங்க, இன்னொருத்தங்க எடுக்கலாட்டி அவங்க ட்ரை பண்ணுறதுல தான் பிள்ளை இருக்கும். சிலவங்க பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், சிலவங்க அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அப்படி அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணாடி எப்படி அதில் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அந்த லெவலுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாமே பண்ணால் இன்கம் வரும் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துடும். அதை எதுவுமே பண்ணலாட்டி வரவே வராது. ஸோ அதை தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். இப்போ நாங்கள் என்கிட்ட கேட்டாலும் நான் தான் சொல்லுவோம், அப்ரைட்டில் படித்தா உழைச்சிடலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக உழைக்கவே முடியாது. படித்தாலும் உழைக்க முடியாது. நாங்கள் சொல்கிறத நீங்கள் சரியாக அப்ளை பண்ணணும். அது எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஈவன் நாங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரியில் அந்த டிகிரி ப்ரோக்ராமை நாங்கள் லான்ச் பண்ணாலும் நீங்கள் டெவலப்பர் ஆவீங்களான்னு கேட்டால் அது எங்களோட கையில் இல்லை. சொல்லித்தரலாம், பண்ணுறது பண்ணாதது உங்களோட கையில் தான் இருக்குது. அதே தான். ஸோ அப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டால் எல்லாரும் சக்சீட் ஆகிட்டாங்களா கேட்டால் கிடையாது. அதில் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவ்வளோ பேருமே சக்சீட் ஆகிருக்காங்க நாங்கள் சொன்ன வழியை வச்சு. ஸோ தட்ஸ் இட். ரைட். அப்போ இப்போ சக்சீட் ஆகாதவங்க வந்து இப்போ அவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் கோர்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு பெருமதி இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ஃபீ வந்து இருந்துச்சு. அந்த ஃபீயை வந்து திருப்பி கொடுத்துருவீங்களா? இப்போ அவங்க வந்து எந்த ஆர்டருமே வரல ப்ரோ, நான் 1 மாசமா ட்ரை பண்ணிட்டேன், 2 மாசமா ட்ரை பண்ணிட்டேன், 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டேன், இப்போ எதுவுமே வரல, என் காசை எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஓகே, இது ஜென்ரலாக வர ஒரு விஷயம் தான். மணி பேக் கேரண்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது எங்களுக்கு வந்து இல்லை. பட் பிகினிங் ஆஃப் த பீரியடில் அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி பேக் கேரண்டின்னு ஒரு விஷயம் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வரலாட்டி நாங்கள் மணி பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நாங்கள் அதை பண்ணி யாருக்குமே ஒரு தடவை கூட மணி பேக் கொடுத்துடல. தட்ஸ் மீன் என்ன அப்படின்னா, எங்களோட சிலபஸ் 100% பெர்ஃபெக்ட். யாருமே அதை கிளைம் பண்ணிக்க முடியலை. பிகாஸ் அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஷூராக கிடச்சிருக்கும். ஸோ தட்ஸ் அ பேசிக். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் அதுக்கப்புறமா ஓவர் த பீரியட் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணோம். ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மணி பேக் கேரண்டிக்காக ட்ரை பண்ணுற ஒரு கூட்டம் கொண்டு வந்துச்சு. அதாவது அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுலாம் இல்லை. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், அவங்க சொல்கிறது காசை திருப்பி எடுத்துடலாம். அதை இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 100% கரெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு சர்வீஸை போஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க, அது கரெக்டாக தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், கரெக்டான டைட்டில் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது இல்லை, ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது ஷூராக வராது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டால் ஓவர் பீரியட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் ரிமூவ் பண்ணி நாங்கள் நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். நான் 2021 நம்ம பேசும்போது மணி பேக் கேரண்டி இருக்குது, 2022 இல்லை. இப்போ இன்றைக்கு வரைக்கும் ஒரு 4 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. அந்த 4 இயர்ஸுக்கு வந்து மணி பேக் கேரண்டி இல்லை. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த சிலபஸ் அப்படிப்பட்ட சிலபஸ். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து லான்ச் பண்ணோம், கூகுள் AdSense கோர்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆமாம், நவம்பரில் 2024 நவம்பரில் லான்ச் பண்ணோம். ஒரு பேட்ச் தான் பண்ணோம், அதுக்கப்புறமா பண்ணல. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிட்டத்தட்ட 3 மந்த் கேப் ஆகுது, இது வரைக்குமே அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ பீப்புள்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஸோ அப்டேட்டுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடு போல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி. நாங்கள் தான் அந்த பேட்சஸ் ஓப்பன் பண்ணல. ஏன் அப்படின்னா, எங்களை பொறுத்த வரையில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கோர்ஸை கொடுத்து வித்துட்டோம், இதோட நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை. அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஏன் இவங்க மணி மேக் பண்ணல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத ஃபுல்லாக ஆரண்டி பண்ணோம். அந்த 3 மாதத்துக்கு அந்த டைம் பீரியட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். இப்போ ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம், மணி பேக் கேரண்டி அந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். கூகுள் AdSense. ஸோ கேட்டுக்கிறீங்க, யாராச்சும் கூகுள் AdSenseல சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா காசை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உண்மையுமே நீங்கள் அந்த கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான சான்ஸ் வந்து கூகுள் AdSense இதில் தங்கொண்டு இருக்குது. இப்போ இதை ஏன் நான் மணி பேக் கேரண்டியை அங்கே விட்டதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, கூகுள் AdSenseல நாங்கள் அப்ரூவடுக்கு கேரண்டி, அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கு நாங்கள் கூகுள் AdSense அப்ரூவ் நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் சொல்லி தருவோம், நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் எடுத்தும் தரல அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த காசு வந்து மணி பேக் கொடுத்துரும். ஏன்னா எங்களுக்கு ஷுவராக தெரியும் அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுதான் அதோட மீனிங். எங்களுக்கு அந்த உங்களை பிஸ்னஸை எடுத்துட்டு, அதாவது அவங்க வந்து பிஸ்னஸுக்காக ஒரு விஷயத்தை வந்து பேமெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு கொடுக்குறது எங்களுடைய நோக்கம். ஏன்னா அப்டேட்டை நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா 36 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்குது, இன்டர்நேஷனல் வைஸில் ரன் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த கோஸ்டேஜ் தேவைப்படுது. பட் இருந்தாலும் நாங்கள் இதை சொல்கிறதுக்கு ரீசன், ஆடியன்ஸான உங்களுக்கு ட்ரஸ்ட் வரணும். ஓகே, மணி பேக் கொடுக்குற அளவுக்கு அந்த கோர்ஸ் வெல்த்தாக இருக்குது. ஏன்னா 3 மாதம் கேப்புக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஓகே ஃபெயிலியர் ஆகிடும்
ஆகிட்டு போல, அதான் அந்த 3 மாதம் கேப் போல அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த பவர்ஃபுல்லான ஒரு கம்பேக் கொடுக்குறோம். ஸோ மணி பேக் கேரண்டியோட இருக்குது. ஸோ கூகுள் AdSenseனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, நடுவில் ஒரு ஹெட் ஒன்று ஓட போகுது. ஆமாம், அந்த ஹெட் ஓடுதுன்னு சொன்னால் அதுலேருந்து ரெவன்யூ வந்து வரப்போகுது. தட்ஸ் பேசிக். ஸோ இதே விஷயத்தை கூகுள் எட்ஸ் தான் இதுக்கு வந்து ஒப்டிமைஸ் பண்ணி இதை பே பண்ணாங்க. இது யூடியூபுக்கு மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது வந்து ப்ளாக்ஸுக்கும் இருக்குது, வெப்சைட்டுக்கும் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதுக்கு நல்ல டிராஃபிக் வருது அப்படின்னா அதில் வந்து எட்ஸை ஷோ பண்ணுவதன் மூலமாக உங்களால் இன்கம் மேக் பண்ண முடியும். ஸோ இதைத்தான் நாங்கள் அதில் சொல்லித்தரோம். இதில் நாங்கள் எதுலேருந்து சொல்லித்தரோம் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேஷனில் ஆரம்பிச்சு, அதாவது எப்படி நீங்கள் கூகுள் AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு, ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது, ப்ளாக் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு வேர்ட்பிரஸில் எப்படி நீங்கள் ஒரு கஸ்டமைஸான ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம், என் டீம்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, இப்படி எல்லாமே A to Z வந்துட்டு அதில் கைட் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்ஸை படித்தவங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கூட க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறது அளவுக்கு நுழையொன்றும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அதோட மோரல். ரைட். ஸோ அது இப்போ அப்ரைட்டில் பற்றி ஓரளவு எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் அப்ரைட்டை பற்றி. கிட்டத்தட்ட அப்ரைட்டில் இப்போ ஒரு 36க்கும் அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. 2021லேருந்து ரன் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், இப்போ 36 எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அதில் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேனேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, பேசிக்காக வந்து நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணுற ஒரு விஷயம் வந்து, எங்களோட ஃபேமிலியில் யாருமே இல்லையே இப்படி ஒரு பிஸ்னஸ். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருமே இந்த கான்செப்ட்டுகள் இல்லை. ஸோ ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணி நிறைய ஸ்டாஃபை வச்சு அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அவங்க பேக்கரி வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாட்டி கடை வச்சுருப்பாங்க. ஆமாம், அது பிஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அப்போ நான் திங்க் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களோட ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, இல்லை மைண்ட் செட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட் செட் ரீதியில் ரெடி ஆகிக்கோங்க. ஏன் அப்படின்னா சில டைமில் பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக போகாமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எல்லா ஸ்டாஃபுக்குமே ஒன் டைமில் சேலரி போட்டு தான் ஆகும். வேறு எந்த வித ரீசனும் சொல்ல முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துல நான் வந்து இந்த மந்த்துக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் இல்லை, ஸோ நான் ஏன் சேலரி கொடுக்கும் அப்படிலாம் திங்க் பண்ண முடியாது. அந்த பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயினை உங்களால் தாங்க இயலாட்டி பிஸ்னஸுக்கு வந்துடாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் வந்து சூசைட் பண்ணுறதுக்கோ இல்லை டிப்ரெஷனில் வருது இல்லை பிஸ்னஸை கிவ் அப் பண்ணுறதுக்கோ ஒரு ரீசன் அவங்களால அந்த ஃபிசிக்கலி சரி இல்லை மென்டலி சரி அதை தாங்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டுக்கு அதை தாங்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாபிள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பிஸ்னஸுக்கு வரலாம். என் ரெண்டாவது விஷயம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள். சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் எப்பவும் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு டீ ஊற்றுறோம் அப்படின்னா ஒரே சர்க்கரை, ஒரே சீனி, அது 2 ஒன்று தான். ஏன்னா சர்க்கரை, மாவு இருக்கலாம், இல்லை தைலத்தூளாக இருக்கலாம், இல்லை ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு டீ ஊற்றுறோம். அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட தரேன், நீங்களும் ஊற்றுறீங்க. 2 மெட்டீரியல்ஸும் உண்டு, பட் டீயோட டேஸ்ட் வந்து வித்தியாசம். ஆமாம், இதுவே ஒரு காஃபி மிஷின் எடுத்துக்கிட்டோன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காஃபி மிஷினும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஃபி மிஷினும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய காஃபி மிஷினும் எல்லாமே டேஸ்ட் வந்து சேம். ஏன்னா அதை பண்ணுறது சிஸ்டம். ஸோ தட்ஸ் கால்ட் சிஸ்டம். ஸோ நீங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ சிஸ்டத்தை ஒன்ஸ் பில்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிலீஃபாக இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஸோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறத போல் பெயின் எதுவுமே கிடையாது. நாட் அ ஈஸி டாஸ்க். பட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது லைஃப் டைம் செட்டில் பண்ண மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் அது யாருமே ஓப்பனாக சொல்ல போகிறது இல்லை, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அது வெரைட்டி. இப்போ என்னோட பிஸ்னஸ் டைப்பை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா கூட அது உங்களுக்கு நெரேட்டிவ் இல்லாட்டி அது விளங்கவே விளங்காது. நான் எப்படி பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும், நீங்கள் தான் ரெடி பண்ணணும். அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயம் வந்து உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் நீங்கள் வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அப்ரைட் அப்படிங்கிறது இவங்களுடைய கம்பெனி. ஸோ அதில் அவங்க ஒரு பில்ட் பண்ண சிஸ்டம்னால இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளில் இன்டர்நேஷ்னலாக அவங்க வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அந்த சிஸ்டமை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அது வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் கடைசியாக அந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட
ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ கேள்விகள் என்கிட்ட கேட்டுட்டீங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் கேட்டேன், உங்களோட கமாண்டில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 2021க்கு முன்னாடி 2019 யூடியூப்பில் இருக்கீங்க. ஸோ 2019 and 20 ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூடியூப்பில் தான் இருந்தீங்க. ஸோ அதுக்கு முதல்ல நிறைய வழி ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் டெடிகேட்டடாக இல்லை. 2021 தான் ஒரு சேஞ்சிங் நடந்து ஒரு டெடிகேட்டடாக வந்து ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட், அந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் எங்கள்கிட்ட கைட்லைன் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டாக அந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யூடியூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்ட் செட் இருக்கல அந்த டைமில். ஸோ இப்போ தான் வந்து யூடியூபர் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் டைமில் யூடியூபர் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறவங்க, என்ன அதாவது வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறவங்க தான் இருந்தேன். ஸோ நானுமே ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஃப்ரீலான்சர் சரியாகலை அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் அப்ரைட்டுக்கு நான் அதுக்கு பிறகு நான் ஜாயின் ஆனதுக்கு பிறகு ஸோ ஃப்ரீலான்சிங் அண்ட் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மையாக ரியலாக பண்ணலாம். ஏன்னா நான் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னுக்கே நீங்கள்லாம் அதில் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கும்போது அப்போ ஏன் நம்மளால் பண்ண முடியாது? இப்போ ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் மட்டும் பண்ண முடியும், என்னையால் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. அவரால் பண்ண முடியும்னா என்னையாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்ரைட்டில் அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை, டெலிகிராம் குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. அந்த டைமே இப்போ நான்லாம் ஜாயின் பண்ணுற அந்த டைமில் அதுக்கு முன்னுக்கு படித்தவங்கலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ நான் யோசிச்சேன், ஒரு $10 கூட நம்மளால் ஃபைவரில் ஏர்ன் பண்ணிட முடியாது, ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிறது எனக்கு அப்ரைட்டில் அந்த கிடைச்ச நாலேஜ் வந்ததுக்கு பிறகு, அங்கே ஜாயின் பண்ணதுக்கு பிறகு, அந்த கைடன்ஸும் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு ஆர்டர் எடுத்துட்டா போதும். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டாக வந்துச்சு. ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம்னா போதும். நான் eBay ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மைண்ட் செட் தான். ஒரு ஆர்டர் ஃபாரினுக்கு ஷிப் பண்ணிட்டோம்னா போதும், இது இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் அதுலேயுமே ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு விளங்கும், ரைட் நம்ம இதை பண்ணுனா நம்மளுக்கு வந்து கட்டாயம் வந்து, ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்லேயுமே நான் ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கு பிறகு ட்ராவல் வீடியோ செட் ஆகலை அப்படின்னு டெக் வீடியோஸ்க்கு ஃபுல்லாக ட்ரக்கை மாற்றினேன். அந்த டெக் வீடியோஸ் இன்றைக்கி நான் 1000 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் ஆனிச்சு. அதே மாதிரி தான் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டாக சரி வரல, அடுத்து கொஞ்சம் சரி வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஃபைவரை நம்ம கண்டினியூ பண்ணோம். இந்த மாதிரி தான். ஸோ ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிற போது நம்மளுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, கைட்லைன்ஸும் எடுத்துட்டோம், ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து நம்ம அந்த பிழையை திருத்திக்கிட்டு கிக் அப்லோட் பண்ணோன்னா ஃபைவரில் ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டாக இருந்த நாலேஜை விட கைட்லைன்ஸ் எடுத்தோன்னா ஓரளவு நாலேஜ் ஒன்று கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து யூடியூப் வீடியோஸில் நானுமே பார்த்து ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்காத சில நாலேஜஸ், இப்போ சில கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்குமே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. சில இடங்களில் பார்த்தோம்னா அப் டு டேட் வரும்போது நம்ம அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்போக்கு எப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதில் டெய்லி வந்து அதில் இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ அது தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு வயலேஷன் பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய மக்களை விட உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆமாம், இப்போ ஆன்லைன் ஏர்னிங்னா என்னென்னு தெரியும், ஃபைவர் சூஸ் பண்ணவங்களால ஃபைவர்னு என்னென்னு தெரியும், இப்போ நீங்கள் சொல்லுமா யூடியூப்பில் பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஏலும். அப்படி இருந்தும் இது ஒரு கீ ரீசன். இதனால தான் நான் அந்த கோர்ஸை வந்து ஒரு பெய்ட் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறேன். அப்ரைட்லேயோ இல்லை வாட்டவர் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னு சொன்னால், இதனால் ஒரு பெய்ட் கோர்ஸை நான் பெய்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னால் என்ன ரீசன்? ஏன்னா நிறைய பேர் அதை தான் திங்க் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, இபியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, டராஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, எதை எடுத்துக்கிட்டாலும் யூடியூப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் காசு இல்லை. அப்போ அதுக்கு ஏன் ஒரு பெய்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணணும்? இப்படி தான் நம்ம வந்து இப்போ அது எதுக்குமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ மற்ற எதுக்குமே நம்மளுக்கு காசு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. பட் நம்மளுக்கு அந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு போகிறோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ அந்த இடத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் விடுறதை விட அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு இப்போ ரோட் தெரியலை அப்படின்னா, நான் ரோட்டில் இருக்க யாரோ ஒருத்தட்ட வந்து இந்த ரோடு எங்கே எப்படி போகிறது அப்படின்னு கேட்க தான் போகிறேன். அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல தான் போகிறாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க காசு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. பட் இருந்தாலுமே நம்ம ஒருத்தட்ட வந்து கேட்போம். பட் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் அப்ரைட்டையும் வந்து எனக்கு இப்படி ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் இருந்துச்சு, பட் என்னால் அதில் ஏர்ன் பண்ண முடியலை, உங்களால் முடியுமா அதை ஏர்ன் பண்ணி தரு
அப்போ நீங்கள் அதுக்கான கைடன்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ எதுவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படிங்கிற நேரம் அதில் பெருமதி வந்து இருக்காது. ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஒரு காசை செலவு பண்ணி அது அந்த கோர்ஸ் ஃபீக்கு போடுற காசை ஒரு 2-3 மாதத்தில் எடுத்துடலாம். அதை விட அதிகமாகவே எடுக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அதை வந்து பே பண்ணி, இப்போ நான் ஆன்லைனில் இருந்துமே நான் ஏன் பே பண்ணி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கைடன்ஸை வந்து கட்டாயம் ஒரு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறணும். இதுதான் வே, இந்த வேயை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஏர்னிங்கில் வந்து ஒரு ஏர்னிங் இல்லை, ஒரு 4-5 ஏர்னிங்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்களும் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் அப்ரைட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னத்தை சொல்லுவீங்க? அப்படின்னா இப்படி தான் ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து கிளாஸில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணி நான் கிளாஸ்லேருந்து லீவ் ஆனதுக்கு பிறகும் நான் வந்து அப்ரைட்டை பற்றி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் கூட இன்ஸ்டாகிராமில் வந்துருந்துச்சு. அப்புறம் உங்களோட கோர்ஸை பார்த்து நானும் போய் ஜாயின் பண்ணேன், நானுமே ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே எனக்குமே அனுப்பியிருந்தேன். அப்போ அது எனக்குமே பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. அது நம்ம மட்டும்தான் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நம்ம கூட நம்மளுக்கு அடுத்து வந்தவங்களுமே ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டு அதுவும் என் வீடியோவை பார்த்து தான் அவங்க வந்து போயிட்டாங்கன்னு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதாவது நம்ம பண்ண ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஓரளவு கொஞ்சம் அவங்களை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதனால தான் நானுமே அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு ஒரு காரணமும் கூட இந்த மாதிரி நான் அந்த யாராவது ஒருத்தருக்கு சரி அது வந்து யூஸ்ஃபுல்லாக. அதுதான் மோரல் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிறதுக்கு ரீசனு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை கொடுக்கணும். ஆமாம், இன்னொருத்தர் அதில் அவங்க வந்து ஒரு பயன் அடைஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை போல ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே விஷயம் தான் எனக்கும். அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய மோரல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஏஜ் டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. 16 வயசு பையன்லேருந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவருக்கு வந்து 54 வயசு. அவர் கூட லேர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரீசன் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 54 PhD படித்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறாருன்னா நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, டைமே இல்லை. ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் இல்லைங்கிறது. ஸோ அந்த டைம் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் பார்க்கலாம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்பெல்லாம் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை, பட் அதுவுமே தேவை தான். பட் அதுக்கு கொடுக்குற டைமை குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கி கொள்றதுக்கு ஒரு டைமை கொஞ்சம் ஒதுக்கணும் அப்படின்னா உண்மைக்குமே அது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை. ஸோ இதில் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான், இந்த டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க மொபைல்லேயே அவங்க பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. எல்லாருமே இந்த டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மினிமம் 2 hours சரி மொபைலில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த டைமை அவங்க ஒரு யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் எடுத்திருப்பீங்களே, ஸோ யூடியூப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம், இல்லை ஈபியாக இருக்கலாம், எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இன்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ சும்மா எக்ஸாம்பிள் Fiverr எடுத்துக்கிட்டாலே நீங்கள் லாஸ்ட்டு வித்ரோல் போட்ட வீடியோ வந்துட்டு நான் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட $8,000 $7,000+ மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் அப்டேட் வந்துட்டு யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பட் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் அதை போட்டுருந்தீங்க உங்களோட வியூஸுக்காக. ஸோ இப்போ அந்த ஜேர்னிலேருந்து அந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜீரோலேருந்து அந்த ஜேர்னி வந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு இன்கம் எப்படி இருக்குது, இப்போ உழைச்சிட்டு இருக்கிற அந்த ஃபீல் எப்படி இருக்குது? எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபாரின்ல இருந்து நம்ம டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுகளில் கேள்விப்பட்டிருப்போம் வெளிநாட்டுக்கு போனாதான் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து காசு வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்போம். பட் அதே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்தே டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். அதுவும் நான் அந்த ஏர்ன் பண்ண அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டாலரில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம டாலரில் ஒரு முறை சரி ஏர்ன் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு. ஸோ அதில் நான் Fiverrல ஃபஸ்ட் டைம் வந்து அந்த $400 வந்து சம்திங் ஏர்ன் பண்ணி எடுக்கும்போது அது ஸ்பெஷல் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுவும் டாலரில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அந்த ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா $4,000, அப்புறம் $2,000, அப்புறம் லாஸ்ட்டாக நான் விட்ரா பண்ண இந்த $7,000, இப்போ அதையும் விட அக்கௌண்ட்டில் அப்படி டாலர்ஸ் வந்து சேர்ந்து இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல இருந்ததோட பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து அப்கிரேடை பற்றி சொல்லும்போது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நானும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு டிகிரி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அகாடமிக் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் இந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய டவுட்ஸை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு. ஸோ உங்களை பொறுத்த வரையில் இந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? இப்படி தான் ப்ரோ, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறோம்னா அந்த கிளாஸ் முடிஞ்சதோடய நம்ம வந்து அந்த
விஷயம்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற இடங்களில் நடக்கும். ட்ரூ. ஸோ நான் அதே அப்ரைட்டில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து 2021 ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு அப்படி அப்ரைட்டில் இருந்தாலும் இனிமே வந்து நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டில் வந்து கேட்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு புதுசாக வர அப்டேட்ஸில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஆர்டரே வரல அப்படின்னா கூட நான் அவங்ககிட்ட கேட்கலாம், ப்ரோ எனக்கு ஆர்டரே வரல என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கேட்கலாம். ஸோ அதை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ப்ரோ கிக்கை சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயத்த வந்து தெரியாத ஒருத்தர்கிட்ட சொல்கிறத விட அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு ஐடியாவை தருவாங்க. யாராச்சும் என்ன ஒரு யூடியூப் சேனலை பற்றி இதை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா ஒன்று சொல்லலாம். அது உண்மை. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. அதை ஆடியன்ஸ் ஆனவங்களுக்கும் ரொம்ப கிளியராக வழங்கி கொள்ளணும். வெல் விஷர், மென்டர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. இந்த வெல் விஷர் யார் அப்படின்னா, நீங்கள் நம்ம நல்லா இருக்கோன்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த பிளாட்ஃபார்மை பற்றியோ இல்லை அந்த இதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. பட் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் இன்கம்லாம் ஸ்கேம், அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, பட் உண்மையிலேயே அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதுதான் ட்ரூ. ஆனால் மென்டர்ஸ்னு சொல்ல யாருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யூடியூப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஒரு 6 years ஆஃப் ஜேர்னி ஆகுது. ஸோ அந்த 6 வருஷத்தில் நாலேஜ் வச்சு நீங்கள் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுவே சிலவங்க இருப்பாங்க, யூடியூப்னாலே எது இந்த இடத்துலையும் செட் ஆக போகிறது இல்லை, வீடியோஸ் போட்டால் வியூஸே வராது, இதுலாம் ஒரு 100K எடுக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இடத்துல அட்வைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வெல் விஷட் எடுக்கிறீங்களா இல்லை மென்டர் கிட்ட எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு எடுத்துட்டாங்கன்னா அதுவே பெரிய ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அவங்களோட அந்த ஜேர்னிக்கு வந்து அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும். அது அந்த விஷயத்த வந்து நீங்கள் மெயிமே அது நானுமே சொல்லணும்னு நினச்சது தான். ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை வந்து வெதர் அது ஆன்லைன் ஏர்னிங்காக இருக்கலாம் இல்லை லைஃப்ல என்ன எதுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது 100% யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு யாருக்காக இருந்தாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னட்ட கேட்டீங்க தானே, இப்போ நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து இருந்தது வந்து அப்ரைட் இருந்துச்சு. ட்ரூ. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து அப்ரைட் வந்து நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்திருக்கணுமே. ட்ரூ வந்து என்ன அப்படின்னா, அப்ரைட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2020. நான் ஸ்டார்ட் பண்ணது 2019. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லி தந்த மென்டர், ஃப்ரீலான்சிங்கும் சொல்லி தந்த மென்டர் வந்து அப்ரைடுடைய கோஃபவுண்டர் என்னுடைய கசின் பிரதர். அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார். உங்களுக்கு தெரியும் அசாம். ஸோ அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். அவர் எனக்கு மட்டும் சொல்லி தரல, எனக்கும் என்னோட பிரதருக்கும் என்னோட இன்னொரு கசின் பிரதருக்கும் சொல்லி தந்தார். அப்போ 3 பேருக்கு சொல்லி தந்தார். பட் அதில் இன்கம் எடுத்தது யாருன்னா நான். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் தான். ஆமாம், ஃபர்ஸ்டான்னு இல்லை, அவங்க 2 பேரும் எடுக்கவே இல்லை. அந்த பீரியட் ஃபுல்லாகவே எடுக்கலை. அப்போவே எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு. என்ன அப்படின்னா, இதில் யார் வேணாலும் இன்கம் எடுக்கலாம், ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ட்ரை பண்ணேன், அவங்களும் ட்ரை பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் டேஸுக்கு ட்ரை பண்ணாங்க, விட்டுட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு கியூரியஸ், நான் சும்மா தானே இருக்கிறேன், நான் A level முடிச்சுட்டு இருந்தேன் காலப்பகுதி. அப்போ எனக்கு வந்து எந்த வித வேலையும் இல்லை. அப்போ அதை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் நான் வந்து அந்த இன்கம் எடுத்திருந்தேன். அதில் இருந்து தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோட பிகினிங்கில் வந்து கைட் பண்ணது அவர் தான். அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு கேட்டால் அவர் செல்ஃப் லேர்னிங் தான். ஏன்னா அவருக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறது இருக்கல. அவர் வந்து யூடியூப்பில் பார்த்தோ இல்லை மற்ற விஷயங்களில் செஞ்சு அவர் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவர் அப்ளை பண்ணார். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்ட் நாலேஜில் ஸ்டார்ட் பண்ணலை. அதாவது ஃபைவர் பற்றி A to Z எனக்கு தெரியும், இந்த பிளாட்ஃபார்மை பற்றி எல்லாமே அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஓவர் த பீரியட் ஐ கெயின் த நாலேஜ். மெல்ல 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 அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் உண்மை. நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு வர போறீங்கன்னா சான்ஸ் அது யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம கீழே விழும்போது தான் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அடுத்த தடவை அந்த பிழையை பண்ணாமல் அதுக்கு மாதிரி பொண்ணுக்கு போயிடும். ஸோ இதெல்லாமே ஓகே தான். இப்போ இதெல்லாம் சொல்லலாம். பட் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ ஸ்கில் இருக்கு, நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியுங்கிற மாதிரி, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் பார்க்குற எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்கில்லே இல்லை, பட் எனக்கு வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஏர்னிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் வேணுமான்னு கேட்டால் நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கில்ல ஒரு ரீசனாக சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரீசன் சொல்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், eBayல இல்லை டராஸில் ப்ராடக்ட் விற்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவை? ஒன்றுமே இல்லை, விற்கிறது ப்ராடக்ட், அதுக்கே ஸ்கில். ஸோ சிம்பிள், அது நம்பர் 1. அப்போ அதுக்கு ஸ்கில்லே தேவையில்லை. உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அது இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே தெரியும். ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இப்போ 2வது, ப்ரோ எனக்கு வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.
பட் எனக்கு அதை வந்து பண்ண தெரியல. அப்போ நான் வந்து என்ன செய்யணும், அந்த சர்வீஸை வந்து ஒஃபர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு பண்ணவா, இல்லை படித்து முடிச்சுட்டே நான் அந்த சர்வீஸை ஒஃபர் பண்ணவான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சர்வீஸை முதல்ல போட்டுருங்க. என்னை பொறுத்த வரையில் நான் பண்ண விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது, வீடியோ எடிட்டிங்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. எனக்கு வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது, எனக்கு உண்மையாக பர்சனலாக தெரியாது. நான் படிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன், ஒர்க்கடால நான் விட்டுட்டேன். ஆனால் நான் வந்து வீடியோ எடிட்டிங்கில் எனக்கு ஷுவராக தெரியும், நல்ல அதிகமான இன்கம் எடுக்கலாம், ஏன்னா நல்ல பொட்டான்ஷியலி நிறைய கிளைண்ட்ஸுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த வீடியோ எடிட்டிங்கு சர்வீஸ் வந்து போட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $400 ப்ராஜெக்ட் வந்து நான் எடுத்தேன். $400 ப்ராஜெக்ட். ஆமாம், ஆர்டர் எடுத்தால் இப்போ அதை பண்ணுறதுக்கு ஆகல் தேவை, ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொருத்தராக கோல் அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஃபிக்ஸ் தெரிஞ்ச அவ்வளோ பேருக்கும் கோல் அடிக்கிறேன். ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு ப்ராஜெக்ட் எல்லாரும் சொல்லிட்டானுங்க இது பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட், இது எக்ஸ்பர்ட்டால் மட்டும் தான் பண்ண முடியும், இது டைம் எடுக்கும், இது நஷ்டம், இந்த $400 நீ எடுத்தாலுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு நான் அந்த $400 கிவ் அப் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஃபைவர்லேயே ஒரு தானே சர்ச் பண்ணேன், அதை நான் கெஸ் பண்ணுங்க சும்மா, நான் எவ்வளோ கொடுத்துருவேன் அந்த ஓர்டரை. ஃபைவரில் பாகிஸ்தான் செல்லர் ஒரு பேர் தான் கொடுத்தேன், நியூஸ் செல்லர் இருக்குது. எவ்வளோ கொடுத்துருவேன்? நீங்கள் ஒரு $400 எடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு $100 கொடுக்கும், அதுதானே மாதிரி தான். அட்லீஸ்ட் அப்படி சரி. ஆனால் நான் கொடுத்தது $15. $400 தான் அவருக்கு கொடுத்தேன். $5 டிப்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இந்த டோட்டலாக $20 எனக்கு கோஸ்ட் ஆகுது. இந்த $20 தான் நான் அவருக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். நான் ஏன் பண்ணது கிட்டத்தட்ட $400. அப்போ $380 எனக்கு எல்லாமே ப்ராஃபிட். நான் ஒன்றுமே பண்ணல, இவங்க போகிற மெசேஜ் இவருக்கு பேஸ் பண்ணுவேன், அவர் போகிற மெசேஜ் இவங்களுக்கு பேஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ மிடில் மேனாக இருந்து கூட ஏன் பண்ணலாம். நீங்கள் ரீசன் சொல்ல போகிறீங்க, இதனால தான் என்னால் பண்ண முடியல, இந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எப்படி உங்களோட திங்கிங் ப்ரெஸ்பெக்டிவை திங்க் பண்ணுறீங்க. உங்களால் முடியலாட்டி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நம்மளோட வயிற்றில் வந்து ஏதாவது ஒரு கட்டி வந்துட்டுன்னு சொன்னால், நம்ம யாருமே நான் டாக்டருக்கு படிச்சுட்டு நான் கிழிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறாரு. அதுக்குரிய டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறோம். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு அவங்கள வச்சு சேல்ஸ் பண்ணணும். இப்போ டாக்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ஸை ஓன் பண்ணிக்கிறவங்க டாக்டர்ஸ் இல்லை, பிஸ்னஸ் பீப்புள். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, டாக்டர்ஸுடைய பொட்டான்ஷியலையும் ஸ்கில்லையும் வந்து வாங்கிட்டு சேலரிக்கே வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் மோரல். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபைவர்லையும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணலாம், ஆமாம், எப்படி திங்க் பண்ணவங்களோ அப்படி பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ இந்த வர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தனால, அதனால ஸ்கில்லே இல்லாத ஒரு விஷயம் வந்தனால இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏஐ. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எங்கே போனாலுமே ஏஐ வந்துருச்சு, அங்கே ஏஐ வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு இனிமேல் வேலை இருக்காது. ஹியூமனை விட, அதாவது மனிதர்களை விட ஏஐ தான் இனிமே வந்து இந்த உலகத்தை ஆள போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் ஒன்று கொண்டு வருமா? இப்போ ஏன்னா மனிதரை வச்சு செய்யற விஷயத்த வந்து ஏஐ வச்சே பண்ணிட்டு போயிடறாங்க, அதை யார் வேணாலுமே இனிமே பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ இது வந்து ஒரு இம்பாக்டை வந்து கொண்டு வருமா? பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த மைனர் ஒர்க்ஸை வந்து ஏஐ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு டேட்டா ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு இந்தியன் நம்பர்ஸ் மட்டும் தேவை. இதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பர்சனை ஹையர் பண்ணுறீங்க, பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ ஏஐட்ட அந்த டேட்டா லோட் பண்ணிட்டு இதை பிக் பண்ணி தான்னு சொன்னால் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே அதை பண்ணி முடிச்சு. ஸோ இப்படியான ஒர்க்ஸை அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, ஓகேவா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ அது பண்ணாத விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், இப்போ நாம் வந்து சில ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுறோம். அது ஒரு மனுஷன் பண்ணால் தான் ஒரு எமோஷனலாக அந்த வேர்ட்ஸ் எப்படி வரணும், அதுக்கு உயிர் கொடுக்குறதா இருக்கட்டும், திங்க் பண்ணி நல்லா யோசித்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணக்கூடிய அந்த மனுஷன் வந்து அவனுடைய ஐடியாலஜியை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ChatGPT கிட்டேயோ இல்லை ஏஐட்டையோ நம்ம ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு ½ ஹவரில் பண்ண வேண்டிய வேலையை 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம், 1 டேயில் பண்ண வேண்டிய வேலையை 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ இப்படி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏஐ இப்போதைக்கு வந்து மனுஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுற, அதாவது ஏஐ யூஸ் பண்ணுற ஒருத்தரால் ஏஐ யூஸ் பண்ணாத ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஜாப்பில். இப்போ இன்க்ளூடிங் இப்போ நாங்கள் எங்களோட ஜாப்புக்கு ஒரு ஆளை எடுக்கிறோன்னா நாங்கள் அதை செக் பண்ணிக்கிறோம், அது உங்களுக்கு ஏஐட நாலேஜ் இருக்குதா, பேசிக்காக சரி இருக்குதா. அப்படி இருந்தால் அவங்க டெய்லி அந்த டச்சில் இருக்கிற மூலமாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ளூடிங் என்ன எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு வீக்குக்கு குறைஞ்சது நான் வந்து ஒரு 10 தடவை சரி ChatGPT கன்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ ஈவன் நம்ம இப்போ இந்த ஷோக்கு வந்து நீங்கள் வந்தோடனே ஏதாவது ஒரு சேனலுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேர் திங்க் பண்ணோன்னே சர்ச் பண்ணது ChatGPT. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணக்குள்ள அதுக்கப்புறமா நம்ம ஒரு கம் அப் வித் ஒரு ஐடியா, கடைசியாக ChatGPT சொன்னது எடுக்கிறோமோ இல்லையோ ஒரு ஐடியா வந்து நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ அப்படின்னு சொல்கிறது தப்பான ஒரு விஷயமா பார்க்காம இவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி என்னுடைய ஒர்க்கை இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து பாதகமான ஒரு விஷயம்னு மட்டும் இல்லை, சாதகமா கூட பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அதை சாதகமா பயன்படுத்தி இருக்கோம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டேன். இப்போ லாஸ்டா இந்த அளவு தூரம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஒருத்தர் வீடியோ பார்த்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கணும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு இல்லாட்டி அவர் மனசுல நம்மள ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் மாதிரி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த வீடியோ இந்த டைம் வரையும் அது கோர்சஸுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி எவ்வளோ ஆஃபர் கொடுக்கலாம்? ஒரு எவ்வளவு கேட்கலாம்? ஒரு 50% ஃபுல்லா கேட்டுறலாம். பட் ஃபுல்லா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 50% வந்து கேட்டு 50% ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகே, டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். பண்ண இவ்வளோ பாட்காஸ்ட்டை இவ்வளோ பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க டெஃபினட்டாக ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக கொடுக்காம வேறு யாருக்காக கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸ்ரீலங்கன்ஸுக்கு டெடிகேட்டடாக. ஸோ அது வந்து டராஸ். ஸோ அந்த டராஸ் கோர்ஸ் வந்து 20,000. அது வந்து ஆஃபரில் தான் போயிட்டு இருக்குது 10,000ல். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸுக்கு அவங்க எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை ஹரிடெக் அப்படின்னு சொல்ற நேமை யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ட்ராவல் டெக் ஹரி அப்படின்னு சொல்ற நேம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அது வந்து ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ப்ரோமோ கோட் கட்டாயம் நீங்கள் அப்ரைட்டை கண்டெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரோமோ கோடை சொல்லணும் ஹரிடெக் அப்படின்னு. ஸோ அதை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10,000 ரூபாய்க்கு நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆஃபரில் 5,000க்கு இது லிமிடெட் டைமுக்கு மட்டும்தான். 5,000க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். லிமிடெட் டைம்ஸ் ஒன்லி. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பெனிஃபிட்டாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயம் இப்போ வரையும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு டராஸை பற்றி ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக நம்ம ஆன்லைன் ஏர்னிங்ஸை பற்றி நிறைய விஷயம் வந்து பேசிட்டோம். அண்ட் அது கூட நம்மகிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரோக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். உங்களோட அவ்வளோ நாலேஜையும் வந்து என்னுடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு. ஸோ இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்க நாலேஜை இன்னுமே வந்து நம்ம மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லாங் வீடியோ தான். இந்த பிளேலிஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இனி வரப்போகிற வீடியோஸும் இந்த மாதிரி லாங்காக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இதுலேருந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணுறதோடய பார்த்தோம் அப்படின்னா அஸ்வர் ப்ரோடையும் யூடியூப் சேனல் வந்து இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக இன்னும் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லை, லைஃப்பில் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அண்ட் அவரோட நாலேஜை வந்து அவர் வந்து அதில் ஷேர் பண்ணுறாரு. அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த அளவு நேரம் நாங்கள் பேசினதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட வந்து நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி.